Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது சாப்டர் 4 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சரிங்களா? அதுல எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல செகண்ட் ப்ராப்ளத்தோட தேர்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். ரைட் சரிங்களா? ரைட். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா ஒன்றும் இல்லைங்க. அதோட பவர் வந்து 2ல இருக்கும். ஓகே, செகண்ட் பவர் 2வா இருக்கும். ஐ மீன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஃபார்மெட்ல இருக்கும் சரிங்களா? அப்படி இருந்தால் அது ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஈக்குவல் டு 0வா இருக்கும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சரிங்களா? வாங்க இங்க ப்ராப்ளம் பார்ப்போம். என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க? Rogan's mother is 26 years older than him. Okay, Rogan's mother is 26 years older than him. Okay, the product of their ages. Okay, the product of their ages in years 3 years from now will be 360. Okay, and the product of their ages 3 years from now will be 360. Okay, we would like to find Rogan's percentage. ரோகனோட percentage என்னங்கிறத நம்ம செக் பண்ணணும் சரிங்களா? ரைட். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோகன் மதரோட ஏஜ் வந்து ரோகனோட ஏஜோட கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால லெட் அஸ் கன்சிடர் ரோகன்ஸ் ஏஜ் ஆஸ் எக்ஸ் இயர்ஸ். ஓகே, ஏன்னா ரோகன்ஸ் ஏஜோட 26 ஆட் பண்ணாதான் அவங்க மதரோட ஏஜ்னு சொல்லி கன்சிடர் பண்றதுனால we have assume ரோகன்ஸ் ஏஜ் as எக்ஸ் சரிங்களா? ஸோ அப்ப எக்ஸை வந்து ரோகன்ஸ் ஏஜ்னு வச்சுக்கிட்டா ரோகனோட மதர்ஸ் ஏஜ் வந்து அதை விட 26 ஆட் ஆகும் சரிங்களா? அதை விட மோர் தென் 26. ஸோ எக்ஸ் பிளஸ் 26 தான் ரோகனோட மதர்ஸ் ஏஜ் பிரசன்ட் ஏஜ். இப்ப நம்மளுக்கு என்ன தேவைன்னா இப்பையிலேருந்து 3 இயர்ஸ், இப்பையிலேருந்து 3 இயர்ஸ்னா we have to add 3 இயர்ஸ். ஓகே ரைட். அப்போ ரோகனோட ஏஜ்ல 3 இயர்ஸ் ஆட் ஆகும், அவங்க மதரோட ஏஜ்லயும் 3 இயர்ஸ் ஆட் ஆகும். அப்போ அந்த ரெண்டு பேரோட ஏஜஸையும் ப்ராடக்ட் பண்ணும் பொழுது அது வந்து 360க்கு ஈக்குவல்னு சொல்றாங்க சரிங்களா? அப்படி ஈக்குவேட் பண்ணும் பொழுது அந்த ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா எலாபரேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்படி எலாபரேட் பண்ண பிறகு அதை சால்வ் பண்ணி ரோகன்ஸோட பிரசன்ட் ஏஜ் என்னவா இருக்கும்? ஏன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க we would like to find Rogan's percentage. Problem is very simple. Before going to solve the problem, first of all we have to form the quadratic equation. If you are forming the quadratic equation, easily we can find the zeros, okay, or roots. இப்போ நம்ம quadratic equation ஃபார்ம் பண்ணணும்னா ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா ரோகனோட ஏஜ் நம்ம எக்ஸ்னு கன்சிடர் பண்றோம் சரிங்களா? அவங்களோட மதர்ஸ் ஏஜ் எக்ஸ் பிளஸ் 26 இயர்ஸ். இப்போ 3 இயர்ஸ் ஃப்ரம் நவ் அப்படின்னு இருக்கிறதுனால we have to add 3. ஓகே, இன் ரோகன்ஸ் ஏஜ் as well as ஹிஸ் மதர்ஸ் ஏஜ். ஓகே, அவனோட மதர்ஸ் ஏஜ்லயே ஆட் பண்றோம். அப்போ ரோகனோட ஏஜ் எக்ஸ்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிங்களா? இப்போ அவனோட ஏஜ் எக்ஸ் பிளஸ் 3, அவனோட மதர்ஸ் ஏஜ் எக்ஸ் பிளஸ் 26 எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரசன்ட்லி அவங்களோட ஏஜ் எக்ஸ் பிளஸ் 26 பிளஸ் 3, தட் இஸ் எக்ஸ் பிளஸ் 29. இப்போ அந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ணும்பொழுது அது எதுக்கு ஈக்குவலாம்? 360ங்கிற இந்த பார்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ ஓகே, 360யோட ஈக்குவேட் பண்ணும்பொழுது அந்த வேல்யூவை நம்ம ப்ராடக்ட் பண்ணி இந்த பிராக்கெட்ஸை ஓப்பன் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கு பிறகு அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வரும். எக்ஸ் என்ன நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா ரோகன் ஏஜ்னு வச்சிருக்கோம். ஸோ ரோகன் ஏஜ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மதர்ஸ் ஏஜ்லையும் எக்ஸ் பிளஸ் 26ல எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மதர்ஸ் ஏஜும் வந்துடும். வாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ப்ராப்ளம் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, let us consider first Rogan's percentage. சரிங்களா? Rogan's percentage. We have to note here, let Rogan's percentage. Rogan's percentage equal to x years. Okay, Rogan's percentage is equals x years. Okay, Rogan's mother's percentage இப்போ சரிங்களா? Rogan's mother's percentage is equals x plus 26 years. சரிங்களா? அவனோட ஏஜை விட அவங்களுக்கு 26 இயர்ஸ் கூடவும். ஸோ ரோகன்ஸோட பிரசன்டேஜ் தெரிஞ்சிருச்சு. ரோகன்ஸ் மதர்ஸ் ஏஜ் ரோகன்ஸ் மதர்ஸ் ஏஜ். ஓகே, அவங்களோட மதர்ஸ் ஏஜும் இப்போ வந்து எக்ஸ் பிளஸ் 26 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா 3 இயர்ஸ் ஃப்ரம் நவ் வி கன்சிடர் 3 இயர்ஸ் ஃப்ரம் நவ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? 3 இயர்ஸ் ஃப்ரம் நவ்னா வி ஹாவ் டு கன்வெர்ட் ரோகன்ஸ் பிரசன்டேஜ் எக்ஸ்ன்னு எடுக்கும் பொழுது
From 3 years அப்படின்னா we have to add it. Okay. So x plus 3 is Rogan's present age. இப்போ நம்ம present பார்க்கிறது 3 years from now. Okay. Right. வாங்க எழுதுவோம். 3 years from now. Okay. 3 years from now. 3 years from now. Okay. இப்போ நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா Rogan's age. Okay. 3 years from now. Rogan's age. Rogan's age is nothing but x plus 3 years. Okay. X plus 3 years. Mother's age. Okay. That boy, mother's age. Mother's age is equal to x plus 26 plus 3. Okay. X plus 26 plus 3 years. So, we have x plus 29 years. Okay. X plus 29 years. Okay. So what happened hereafter? இப்பதான் நம்ம according to the problem போறோம். சரிங்களா? So இப்போ problem என்னன்னா product of their age என்னவா இருக்கும்? Therefore, product of their age. Product of their age. 3 years from now. 3 years from now is equal to, we have to take a product between these two, x plus 3 into x plus 29, x plus 3 into x plus 29. So now we go for according to the problem, according to the problem, according to the problem. So what is the according problem here? Product of their age equal to 360. Okay, according to their age, sorry, product of their age, product of their age equal to 360. That is x plus 3 into x plus 29 is equal to 360. 360, that's all. இப்போ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்? We have to open the bracket. Okay. So if you are open the bracket, how we are open? So we have to multiply first term and the second term as well as second with the first, second with the second. Okay. So அப்ப நான் எப்படி மல்டிபிள் பண்றேன் பாருங்க, x into இதுல உள்ள first term x, அதே மாதிரி x into இதுல உள்ள second term 29. Okay. அதே மாதிரி next போறேன், plus 3 into x plus 3 into 29 is equal to 360. Now we have to open it. X into x will be x square plus 29x plus 3x plus what is the value here? 2. இத product பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இத product பண்ணி பாருங்க. I have to product here. Okay. 29 into 3. 87. Okay. So 87. 360 லெஃப்ட்ல கொண்டு வரேன், 360 is equal to 0. ஓகே. இப்போ 360 இதுல இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? சாரி, 360 ல இருந்து 89 எடுத்தா 60 வந்துருச்சுன்னா 300, 27 வந்துச்சுன்னா 273. Good. Okay, so what is the value here? X square plus 32x minus 273 equal to 0. Okay. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 32x மைனஸ் 273 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த வேல்யூவை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஏன்னா ரோகன்ஸோட பிரசன்ட் ஏஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது? ஓகே, ஃபேக்டரைஸ் பண்றத பாருங்க. ப்ராடக்ட் பண்ற வேல்யூ மைனஸ் 273. ஓகே, ஆட் பண்ற வேல்யூ 32. ஸோ அப்போ எப்படி நம்ம எடுக்கலாம்? ப்ராடக்ட் பண்ற வேல்யூ 273 வரணும், ஆட் பண்ற வேல்யூ இதோட டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 32. ஓகே, நான் எப்படி எடுக்கிறேன்னா 39.7. ஓகே, சோ
டிஃபரன்ஸ் வேல்யூ பாசிட்டிவா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த வேல்யூ தான் நெகட்டிவா இருக்கும். ஓகே, ப்ராடக்ட் பண்ணும்பொழுது நெகட்டிவா இருக்கும். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஹியர்? 39 into 7. ஓகே, 39 into 7. எஸ், இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணி எழுதலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் minus 7x plus 39x minus 273 is equal to 0. Okay, among these two, I am taking x on outside. So, x வெளில எடுத்துட்டேன்னா x minus 7. Okay, இந்த ரெண்டு செட்ல இருந்து நான் 39 வெளில எடுக்கிறேன். ஓகேங்களா? 39 எடுத்துட்டேன்னா x minus 7 is equal to 0. So, இந்த ரெண்டு bracketல x minus 7 is common. So, I am taking outside. So, what is the balance? X plus 39. சரிங்களா? X plus 39 equal to 0. இப்போ இந்த ரெண்டு bracketலயுமே we have two choice. One is x minus 7 equal to 0 or another choice x plus 39 is equal to 0. So, from this x is equal to 7 or x is equals minus 39. Okay, age definitely negative இருக்காதுங்க. So, அதனால we won't take x is equals minus 39. Okay, here x is not negative. So, we take x is equal to 7. இப்போ the xங்கிறது என்னங்க? ரோகனோட age. Therefore, Rogan's present age. Rogan's present age is x is equals 7 years. Okay. Mother's age. Mother's present age equal to x plus 26. That is 7 plus 26 will be what? 33 years. சரிங்களா? 33 years. Okay. So actually என்ன சொல்றாங்க இங்க? Once again repeat the problem. Rogan's mother is 26 years older than him. Okay, older than him. The product of their ages 3 years from now will be 360. We would like to find Rogan's present age. Okay, இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, okay, Rogan's present age. Okay, Rogan's present age x ன்னு நம்ம fix பண்றோம். சரிங்களா? ரோகனோட மதர்ஸ் ஏஜ் x plus 26 according to the problem. 3 years from now, இப்போ இதிலிருந்து 3 years, okay, எடுத்தா ரோகன்ஸ் present age x plus 3, mother's age x plus 26 plus years plus 3. So that is x plus 29. சரிங்களா? x plus 29. So இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரோட அந்த ப்ராடக்ட்டை தான் அவங்க வந்து 360யோட கம்பைன் பண்றாங்க. So that we have to take a product of their ages in 3 years from now. So x plus 3 into x plus 29. According to the problem, product of their age will be 360. They are given. So x into x plus 3 into x plus 29 is equal to 360. ரெண்டு பேர் இது ரோகனோட 3 இயர்ஸ்க்குள்ள 3 இயர்ஸ்க்கு இப்போ இருந்து 3 இயர்ஸ் கழிச்சு உள்ள ஏஜ், அவங்க மதர்ஸ் ஏஜ். ஓகே, ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது நார்மல் ப்ராடக்ட் பண்ணி, நார்மலா நம்ம எப்படி ஒரு பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணி ஓபன் பண்ணிட்டு அதை வந்து நம்ம எப்படி மேப் பண்றோம்னா, இது மாதிரி எலிமினேட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 32x மைனஸ் 273ன்னு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த லாஸ்ட் வேல்யூ எப்பவுமே நம்மளுக்கு நல்லா தெரியும், ப்ராடக்ட் வேல்யூ. இது வந்து டிஃபரன்ஸ் வேல்யூ. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூவை நான் எப்படி கன்வெர்ட் பண்றேன்? 39 into 7 வந்தா எனக்கு 273 வந்துடும். சரிங்களா? இப்போ இது வந்து நெகட்டிவ் பார்ட் இல்லையா? நெகட்டிவ் பார்ட்னா இந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் கண்டிப்பா நெகட்டிவா தான் இருந்தாகணும். ஓகேங்களா? இப்போ இந்த டிஃபரன்ஸ் பாருங்களேன், இந்த டிஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால we take the big number always positive. So நெகட்டிவ் வந்து எங்க வரும்னா ஸ்மால் நம்பருக்கு வருது. So -7. So இப்போ இந்த வேல்யூலாம் எடுத்து எழுதுறீங்க. x ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 39x மைனஸ் 273 ஈக்குவல் டு 0. இப்போ நான் குரூப் பண்றேன். இதுல இருந்து x நான் வெளியில எடுத்தேன்னா x மைனஸ் 7. இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா 39 வெளியில எடுத்தேன்னா x மைனஸ் 7. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூவை என்ன பண்றேன் நானு? கிளப் பண்றேன். ஓகே, இது ரெண்டும் காமனா இருக்கிறதுனால I'm taking outside. So balance x plus 39 equal to 0. So x minus 7 equal to 0 or x plus 39 equal to 0. So இதுல இருந்து என்ன கிடைக்குது? x equal to 7, x equal to minus 39.
நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க. ஏஜ் எக்ஸ் வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ். ஆல்வேஸ் பாசிட்டிவ். நெகட்டிவ்க்கு போகறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ அப்ப நெகட்டிவ்ல இருக்கிற வேல்யூவ ரிஜெக்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் வேல்யூவ நம்ம எடுக்கிறோம். பாசிட்டிவ் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அப்ப எக்ஸ் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறோம்? ரோகனோட பிரசன்ட் ஏஜ். சோ ரோகனோட பிரசன்ட் ஏஜ் எக்ஸ் ஈக்குவல் டு 7 இயர்ஸா இருக்கிறதுனால 7 இயர்ஸ். ஓகே 7 இயர்ஸ். மதர்ஸோட ஏஜ் x plus 26. x ஓட வேல்யூ 7 கொடுத்துட்டீங்கன்னா 7 plus 26 equal to 36 years. சரிங்களா? ரைட். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். நம்ம அந்த ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஈஸிலி we can identify, easily we can find the result. ஓகே. தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க, புரிஞ்சு படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ் இருந்துச்சுன்னா சாட் பண்ணுங்க. we will discuss later. ஓகே. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் நீங்க சாட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் உங்களோட கொரீஸ்லாம் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகே. See you. Thank you.